இந்த திமுகவோட டிஎன்ஏவே, திராவிட கட்சிகளோட டிஎன்ஏவே தடித்த வார்த்தைகள், ஒரு ஒழுக்கமற்ற பேச்சு, வக்கரமான ஒரு பேச்சு, சில வார்த்தைகள்லாம் நம்மளால பேசவே முடியாது. அவ்வளவு அறிவுறுப்பா அது. இதுக்கு அந்த RS பாரதிக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம்? SV சேகர், நான் SV சேகரை கடுமையா விமர்சிக்கிறேன். SV சேகருக்கும் தமிழ்நாடு பிஜேபிக்கும் தொடர்பு கிடையாது. SV சேகர் வேணும்னே தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தும்படியா பல்வேறு கருத்துக்களை பேசியும் பல இடங்கள்ல போய் வெறுப்பேற்றுற மாதிரி செயல்களை செஞ்சிட்டோம். அது பிஜேபியை சிறுமைப்படுத்துறதா நினைச்சிட்டு தன்னைத்தானே ஒரு சிறுமைப்படுத்திக்கிறாரு. நாய் கூட BA வாங்குகிறதுன்னு தான் சொன்னேன். அவரே BA படிச்சிருக்காருங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவரு தன்னை மனசுல வச்சுட்டு சொன்னாரா, இல்ல MK ஸ்டாலின் தனக்கு நல்ல பொறுப்பு கொடுக்கலங்கிறத மனசுல வச்சுட்டு பேசினாரா, இல்ல உதயநிதி ஸ்டாலின் மாதிரி சின்ன பயலெல்லாம் நம்ம கும்பிட வேண்டியதா இருக்கேங்கிறதுனால அதை மனசுல வச்சுட்டு சொன்னாரா அப்படின்னு பொது வெளியில விளக்க வேண்டிய கடமை ஸ்டாலின், MK ஸ்டாலின், RS பாரதி 3 பேருக்குமே உண்டு. அதுலயே அவரு பதிவு பண்றாரு, அமெரிக்கால நாய்க்கு BA பட்டம் கொடுத்திருக்காங்கன்றதையும் அதுல பதிவு பண்றாரு. அமெரிக்கால வாயால மட்டும் சாப்பிடாம வேற வேலையோ சாப்பிடுறான். இவரு அதை கூட முயற்சி செஞ்சு பார்க்கலாமா? இவரு மீதிக்கெல்லாம் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா அப்படின்னு சொல்றவரு இங்க என்ன சொல்றாரு? இந்த திராவிட இயக்கம் அதுக்கு ஒரு தனித்துவம் உண்டு. என்ன தனித்துவம்? நாயோட கம்பேர் பண்றது. ராஜா அண்ணனை பத்தி தொடர்ந்து விவாதம் வச்சுட்டே இருந்தாங்க. அவர் அப்படி பேசிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, இதை சொல்லிட்டாரு, அதை சொல்லிட்டாருன்னு. அப்ப தொடர்ந்து நானும் சன் டிவில இருந்து எல்லா சேனலுக்கும் போய் நானும் இதுக்காக நம்முடைய தரப்பு கருத்தை முன் வச்சேன். சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வருகிறாரா ராஜா? ராஜா பேசுவதற்கு காரணம் மத்திய அரசின் பின்புலமா, அவருடைய கொழுப்பா? இந்த கொழுப்பாங்கிறத வேற மாதிரி, அவருடைய ஆணவமா அப்படின்னு சொல்லி இவங்களே என்ன பண்ணுவாங்க, இந்த பார்ப்பன திமிர் அப்படின்னு எல்லாம் RS பாரதி பேசியிருக்காரு. இப்ப பட்டத்தலைவரசர் இருக்காரு பாருங்க, ஒரு எதுக்காக ஃபால்டாயில்னு சொல்றாங்கன்னு தெரியல. நான் ஒரு பக்கா கிராமத்தான். ஃபால்டாயில்லாம் எங்க ஊர்ல வயலுக்கு பூச்சி மருந்துக்கு பயன்படுத்துறது. எதுக்குயா என்னையா ஃபால்டாயில்லாம் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க. ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லைன்னா நம்ம நேயர்கள்ட்ட நான் வைக்கிற வேண்டுகோள் இல்லைன்னா, அது ஏன் உதயநிதி ஸ்டாலினா ஃபால்டாயில்னு சொல்றாங்கன்னு கீழே கருத்துல சொன்னா நானும் கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கிறேன். இந்த ஆசிரியர் வீரமணி, அந்த ஆசிரியர்னா கொஞ்சமாவது ஒரு தன்மையும் ஒரு நல்ல குணத்தையும் போதிக்கக்கூடியவர் தான் ஆசிரியர். இந்த மாதிரி தரதத்தனமா பேசுற RS பாரதி எல்லாம் வேடிக்கை பார்க்கிறவர் ஒரு ஆசிரியரா கேட்கிறேன். நான் ஜெயக்குமாரையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாக்குறேன். ஏன்னா இவருக்கு மட்டும் யார் ரகசியமா சொன்னாங்க? அவருக்கு அதிமுகல என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது. ஏன்னா அவரு ஜெயக்குமார்னு சொல்றதோட மெயின் ரோட்டுக்கு வாமா அப்படின்னு சொன்னாதான் நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே சிறப்பா புரியும். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக பிரச்சார பிரிவு அணியின் மாநில செயலாளர் திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன். வணக்கம். RS பாரதி அவர்கள் நேற்று நீட்டு சம்பந்தமா ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க திமுக சார்பில். அதுல பேசுறாரு, நாய் கூட BA பட்டம் வாங்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. அது திமுகவோட கொழுப்பு, ஆணவம், மமதை, ஒரு மேட்டிமைத்தனம். இவங்க மீதி பேரெல்லாம் பார்த்து பண்ணையார்த்தனம், மேட்டுக்குடித்தனம் அப்படிம்பாங்க. அப்ப இதுக்கு பேர் திராவிடத்தனமா? ராஜா சில கருத்துக்களை முன்வைக்கும் போது இந்த பாப்பார பய ராஜா அப்படின்னு சொன்ன போது, இப்ப பாரதிய அதே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த பிச்சைக்கார, ஏன்னா அவர் எல்லாத்தையுமே அவர் பிச்சைன்னு தானே சொல்றாரு. இந்த பிச்சை பாரதி இருக்காருல்ல, அவர் நாம சொன்னோம்னா என்ன சொன்னோம்? நம்ம அவர் வயதுக்காக நான் மரியாதை கொடுத்து, நான் திராவிட இவர் திராவிட பயன்னு சொன்னா அது எவ்வளவு, அவர் வயசுக்காக நான் மரியாதை கொடுக்கணும்ல. ஏன்னா நான் ஒரு RSS வளர்ப்பு, ராமகோபாலனுடைய சிஷ்யம். அதனால நான் அவரை மாதிரி போய் ஒரு இங்கிதம் இல்லாம அறிவுறுப்பா நான் போய் அவரை திராவிட பயன்னு சொன்னா அதோட அசிங்கம் கிடையாதுங்க. ஊர் என்ன பார்த்து சிரிக்குங்க. நீங்க சொல்றத பார்த்தா திராவிட கட்சிக்காரங்களே இழிவா பேசுறவங்க அப்படின்ற மாதிரி நீங்க அவங்களுடைய அச்சில் ஏற்க முடியாத வார்த்தைகள். அவர் பக்கத்துல நிக்கிறது யாருன்னு பாருங்க. MLA எழிலரசன், காஞ்சிபுரம் எழிலரசன். அவரு மோடி அறிவுறுக்கத்தக்க வகையில அங்க இதுல லோக்கல்ல போலீஸ்காரங்களோட பேசும்போது சண்டை போடுறாரு. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள்ட்டையும் அந்த கார்பரேஷன், காஞ்சிபுரம் கார்பரேஷன் அங்க வேலை செய்யறவங்கள்ட்டையும் அறிவுறுக்கத்தக்க வகையில ரொம்ப கேவலமா பேசுறாரு. தொலைக்காட்சி விவாதங்கள்ல தடித்த வார்த்தையில ஒரு பேட்டரோடியோட பாடி லாங்குவேஜும் ஒரு பேட்டரோடியோட பேச்சும் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் பேசக்கூடியவர் அவரு. இந்த தருவல பிரசன்னான்னு ஒரு பையன், ஏன்னா பாக்குறவங்க நினைக்கலாம்
இது என்ன வந்து ராமகோபாலன் RSS சொல்லிட்டு அந்த அவரை போய் பயங்கிறிய அப்படின்னா, அந்த மோடிக்கும் அண்ணாமலைக்கும் என்னங்க மரியாதை கொடுக்குறான்? அதனால அவருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த தருதல பிரசன்னாவா இருக்கட்டும், அப்புறம் இந்த மனுஷபுத்திரன் பேர்ல உலாவர அப்துல் ஹமீது, இவங்க எல்லாருமே வந்து நீங்க திருப்பி அவங்கள கார்னர் பண்ற மாதிரி ஒரு 4 கேள்வியை வைங்க, முன் வைங்க. அவங்களுடைய இவங்களுடைய டிஎன்ஏவே, இந்த திமுகவோட டிஎன்ஏவே, திராவிட கட்சிகளோட டிஎன்ஏவே தடித்த வார்த்தைகள், ஒரு ஒழுக்கமற்ற பேச்சு, வக்கரமான ஒரு பேச்சு, சில வார்த்தைகள்லாம் நம்மளால பேசவே முடியாது. அவ்வளவு அருவருப்பா. அது இதுக்கு அந்த RS பாரதிக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாவது ஒரு சாதாரண ஒரு மனிதன் வந்து ஒரு மலினமான வார்த்தைகளை பயன்படுத்துறத இவர் டிவி கேமரா முன்னாடி நாங்க வந்து பட்டியலின மக்களுக்கு நாங்க போட்ட பிச்சை, அந்த நீதிபதி பதவி நாங்க போட்ட பிச்சை, இவனுங்க எல்லாம் மாமா வேலை பாக்குற ரெட் லைட் இவனுங்க மீடியாக்கள். ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு அந்த மீடியா ஒரு தமிழ்நாட்டுல ஒரு கேடுகட்ட ஒரு கூட்டம் இருக்குன்னா, இல்ல அதுக்கு அவர் அந்த பேச்சுக்கு அவர் வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. இல்ல என்னென்ன வருத்தம் தெரிவிச்சிருக்காரு அவரு? உங்கள் மனது புண்பட்டு இருந்தால் ட்விட்டர்ல போட்டதுதானே சொல்றீங்க? RS பாரதி ட்விட்டர்ல போட்டிருந்தது தானே. அதுலயே அவர் வந்து அடுத்த 100 சமூகத்தையும் இழிவுபடுத்துறாரு. பார்ப்பனர் அல்லாதார். இல்ல நீங்க அந்த ரெட் லைட் மீடியா என்று சொல்றது அந்த இதுக்கு சொல்றீங்க. அவர் என்ன எதுக்கு வருத்தம் தெரிவிச்சாருங்கிற இது தெரியாம அடுத்தது இவர் வந்து வருத்த பாரதி, எப்படி வந்து பிச்சைக்கார பாரதின்னு சொல்றோமோ இவர் தான் தொடர்ந்து வருத்தம் தெரிவிச்சுட்டே இருக்காரு எல்லாத்துக்கும். அதுலயே அவர் என்ன சொல்றாரு, யார் மனதாவது புண்பட்டு இருந்தால் அன்கண்டிஷனல் அப்பாலஜி எல்லாம் கிடையாது. SV சேகர், நான் SV சேகரை கடுமையா விமர்சிக்கிறேன். SV சேகருக்கும் தமிழ்நாடு பிஜேபிக்கும் தொடர்பு கிடையாது. SV சேகர் வந்து வேணும்னே தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தும்படியா பல்வேறு கருத்துக்களை பேசியும் பல இடங்கள்ல போய் வெறுப்பேற்றுற மாதிரி செயல்களை செஞ்சிட்டோம். அது வந்து பிஜேபியை சிறுமைப்படுத்துறதா நினைச்சிட்டு தன்னைத்தானே ஒரு சிறுமைப்படுத்திக்கிறாரு. அந்த SV சேகரை கூட நான் வந்து முட்டு கொடுத்து ஏற்கனவே அவரை விமர்சிச்சிருந்த போது பல தொலைக்காட்சிகள்ல பேசும்போது ஒரு சம்பவம், அவர் வந்து யாரோ எழுதினதை ஷேர் பண்ணிட்டு நான் தெரியாம ஷேர் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு டெலீட் பண்ணிட்டாரு. மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஊடகங்கள், குறிப்பா நியூஸ் 18ல இப்ப இருக்கக்கூடிய நான் ஒரு 3 பேரை நான் சொல்றேன். பாலவேல் அப்படின்னு ஒருத்தர் நெறியாளர் வருவாரு. ஏன் இன்னும் மோடி உயிரோட தானே இருக்காரு அப்படின்னு அந்த வன்னி அரசு பேசும்போது அதான் பேச அலோவ் பண்ணாரு. மோடி உயிரோட இருக்கிறதே உங்களுக்கு பிரச்சனை பாருங்க. அந்த 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 பாலவேலா இருக்கட்டும், ஜீவ சகாப்தன் இருக்காரு அவரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு 32 பேர் போய் SV சேகர் வீட்டுல கல்லூட்டு எறிஞ்சாங்க. அந்த கல்லூட்டு எறிஞ்சவங்கல 20 பேர் நியூஸ் 18 தொலைக்காட்சியை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஏன் RS பாரதி வீட்டுல போய் கல்லூட்டு எறியல? SV சேகர் மன்னிப்புன்னு கேட்டாச்சு. மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அவரை சிறையில் அடைத்தாயா? ஏன் இப்ப திமுக ஆட்சி வந்து இல்ல, ஏன் அவரை சிறையில் அடைக்கல? இல்ல இன்னைக்கு அந்த பேச்சுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. பார்ப்பானர் அல்லாதோர் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு ட்வீட்ல வந்து அதெல்லாம் சொல்றேன். அந்த இதுதான் நீங்க வந்து என்ன அவர் தொடர்ந்து எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டே இருக்காரா, வருத்தம் தெரிவிச்சுட்டே இருக்காரா? அதனால எந்த வருத்தம்ங்கிறது எனக்கு ஒரு கிளாரிபிகேஷனுக்காக சொல்ல போய் ஒவ்வொரு வருத்தத்துக்கும் நம்ம இன்டர்பிரேஷனோட போக வேண்டியதா இருக்கு. இப்ப வந்து இன்னைக்கு போட்ட ட்வீட்லயே என்னுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது, நான் நாளை கூட BA வாங்குகிறதுன்னு தான் சொன்னேன். அவரே BA படிச்சிருக்காருங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவரு தன்னை மனசுல வச்சுட்டு சொன்னாரா, இல்ல MK ஸ்டாலின் வந்து தனக்கு நல்ல பொறுப்பு கொடுக்கலங்கிறத மனசுல வச்சுட்டு பேசினாரா, இல்ல உதயநிதி ஸ்டாலின் மாதிரி சின்ன பயலெல்லாம் நம்ம கும்பிட வேண்டியதா இருக்கேங்கிறதுனால அதை மனசுல வச்சுட்டு சொன்னாரா அப்படின்னு பொது வெளியில விளக்க வேண்டிய கடமை ஸ்டாலின், MK ஸ்டாலின், RS பாரதி 3 பேருக்குமே உண்டு. அதுலயே அவர் பதிவு பண்றாரு, அமெரிக்கால நாய்க்கு வந்து BA பட்டம் கொடுத்திருக்காங்கன்றதையும் அதுல பதிவு பண்றாரு. அமெரிக்கால வாயால மட்டும் சாப்பிடாம வேற வேலையோ சாப்பிடுறான். இவர் அதை கூட முயற்சி செஞ்சு பார்க்கலாமே. இவரு மீதிக்கெல்லாம் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா அப்படின்னு சொல்றவரு இங்க என்ன சொல்றாரு, இந்த திராவிட இயக்கம் அதுக்கு ஒரு தனித்துவம் உண்டு. என்ன தனித்துவம்? நாயோட கம்பேர் பண்றது. அமெரிக்கால இருக்கிற நல்ல விஷயத்த இது பண்றது இல்ல. அமெரிக்காக்காரன் ஒரு பொது வெளியில அநாகரிகமா பேசுறதையே கொஞ்சம் வந்து அவன் அறிவுறுப்பா கருதுறாங்கிறதா என்னுடைய பார்வை இன்னி வரைக்கும். அதை வந்து RS பாரதி அதை பார்த்து இல்ல நாம இன்னும் கொஞ்சம் ஜென்டிலா இருக்க முயற்சி செய்வோம் அப்படின்னா அவர் இந்த கட்சியிலேயே இருக்க முடியாது. ஒருவேளை அப்படி பேசுறதுனால ஒரு உயிரோட இருக்காரோன்னு தோணுது எனக்கு. நீங்க பேசின நோக்கம் வேறு, ஆனா அதை ஊடகங்கள் சர்ச்சையா மாத்துறாங்க அப்படிங்கிறாரு. ஊடகங்கள் தான் இவர் காலில் விழுந்து, இவங்க திமுகவோட காலில் விழுந்து திமுக காலை கழுவி குடிச்சுக்கிட்டே இருக்க டெய்லி. இந்த தமிழ் ஊடகங்கள் அவங்க குடிக்கிற, நாமெல்லாம் தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறோம் பாருங்க, அவங்க குடிக்கிற தண்ணியே திமுகவோட காலை கழுவி குடிக்கிறதான ஊடகங்கள். நான் ஒண்ணு கேட்கறேங்க, SV சேகருக்கு விவாதம் வச்சாங்க.
ராஜா அண்ணனை பத்தி தொடர்ந்து விவாதம் வச்சுட்டே இருந்தாங்க. அவர் அப்படி பேசிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, இதை சொல்லிட்டாரு, அதை சொல்லிட்டாருன்னு. அப்ப தொடர்ந்து நானும் சன் டிவில இருந்து எல்லா சேனலுக்கும் போய் நானும் இதுக்காக நம்முடைய தரப்பு கருத்தை முன் வச்சேன். சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வருகிறாரா ஹெச் ராஜா? ஹெச் ராஜா பேசுவதற்கு காரணம் மத்திய அரசின் பின்புலமா, அவருடைய கொழுப்பா? இந்த கொழுப்பாங்கிறத வேற மாதிரி, அவருடைய ஆணவமா அப்படின்னு சொல்லி இவங்களே என்ன பண்ணுவாங்க, இந்த பார்ப்பன திமிர் அப்படின்னு ஆர்.எஸ். பாரதி பேசியிருக்காரு. இப்ப நான் சொல்றேன் திராவிட திமிர் அப்படின்னு நான் சொல்லலாம்ல. இப்ப ஆர்.எஸ். பாரதிக்கு இந்த திராவிட மாடல், திராவிடியான்னு யாராவது புரிஞ்சுக்க போறீங்க, நான் சொன்னது திராவிட மாடல் தான் சொன்னேன். இந்த திராவிட மாடல் திமிராப்பா அவருக்கு. அதனால இது ஒரு பழமொழி ஒண்ணுங்க, வீட்டுக்கு அடங்காதுன்னா வீட்டுல அடக்கணும், வீட்டுல அடக்கலைன்னா தெருவில் அடக்குவாங்க, தெருவில் அடக்கலைன்னா ஊர்ல அடக்குவாங்க, ஊர்ல அடக்கலைன்னா உலகம்தான் அவங்களை அடக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஆர்.எஸ். பாரதி கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜுக்கு வந்து இவங்க எங்கேயுமே அடங்குற மாதிரி தெரியல. அதனாலதான் சொல்றேன், தமிழ் ஊடகங்கள் இதை கண்டிக்க வேண்டிய தமிழ் ஊடகங்கள் கண்டிக்கல. மு.க. ஸ்டாலின் அவராவது கண்டிச்சிருக்கணும். மு.க. ஸ்டாலினுக்கு இப்படிலாம் அவங்க எல்லாம் பேசுறாங்களா அப்படிங்கறத ஒரு நாலேஜுக்கு போகுதாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. இப்ப பட்டத்தலைவரசர் இருக்காரு பாருங்க, ஒரு எதுக்காக பால்டாயில்னு சொல்றாங்கன்னு தெரியல. நான் ஒரு பக்கா கிராமத்தான். பால்டாயில்லாம் எங்க ஊர்ல வயலுக்கு பூச்சி மருந்துக்கு பயன்படுத்துறது. எதுக்கு என்னையா பால்டாயில்னா உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க. ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லைன்னா நம்ம நேயர்கள்ட்ட நான் வைக்கிற வேண்டுகோள் இல்லைன்னா, அது ஏன் உதயநிதி ஸ்டாலினா பால்டாயில்னு சொல்றாங்கன்னு கீழே கருத்துல சொன்னா நானும் கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கிறேன். இல்ல அந்த உதயநிதி ஸ்டாலினாவது என்ன சொல்லியிருக்கணும், இதை நாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறதா அவரை கண்டிச்சிருக்கோம், பொறுப்பை விட்டு எடுக்கிறோம், ஏதாவது சொல்லணும். ஹெச் ராஜா பொறுப்பை விட்டு எடுக்கப்படுவாரா அப்படின்னு இந்த தொலைக்காட்சி விவாதங்கள். இப்ப இந்த பூரா பயல்களும் இன்னைக்கு காந்தி ஆசிரமத்துக்கு குரங்கா மாதிரி ராஜா அண்ணனை கடுமையா பேசின பூரா பயல்களும், அண்ணாமலையை கடுமையா விமர்சிக்கிற இந்த ஊடகத்துல இருந்து திமுகவிற்கு ஓரா யூபர் போன்று வாய் வியாபாரிகளாக செயல்படக்கூடிய இந்த தமிழ் ஊடக நெறியாளர்கள் அனைவரும் ஒரே ஒரு ஆர்.எஸ். பாரதியை பத்தி விவாதமே வைக்கலீங்க. ஆர்.எஸ். பாரதி கொழுப்படுத்தி பேசுகிறாரா, பதவி திமிரில் பேசுகிறாரா, ஆணவத்தில் பேசுகிறாரா அப்படின்னு இவங்க ஏதாவது ஒரு டைட்டில் விவாதம் வைக்கலாமே. அப்ப உங்களுக்கு சட்டம்ங்கிறது ஆளுக்கு ஆள் மாறுபடும். அப்போ உங்களுக்கு சட்டம்ங்கிறது எந்த சித்தாந்தத்தை பிரயாணிக்கிறாங்கிறத பொறுத்துதான் இவங்களுடைய ஊடகத்தோட தர்மமும் மாறுபடும். அப்ப ஊடகத்துக்குங்கிறது தமிழ் மீடியாக்குன்னு ஒரு அடிப்படையான ஒரு டீசன்சியோ டிசிப்ளினோ ஒரு எத்திக்ஸோ இல்லாம செயல்படுங்கிறது தான் இப்ப ஆர்.எஸ். பாரதி. ஏன்னா இது ஊடகம் கண்டிக்கல, திமுக தலைமை கண்டிக்கல, அண்ணா திமுகல இருக்கிறவங்களும் கள்ள மௌனம் காக்குறாங்க. அவங்களுக்கு என்ன ஒருவேளை பங்காளி அப்படின்னு சொல்லி நாம பங்காளி அப்ப அண்ணா திமுகவும் நினைச்சிருக்கலாம், நாம இதை கண்டிச்சாக பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு கூட அவங்க பயப்படுறாங்களோ என்னமோ தெரியல. அண்ணா திமுக கண்டிக்கல. ஊருக்கெல்லாம் ஜனநாயக வகுப்படுக்கிற நாகரிக வகுப்படுக்கிற முத்தரசன், நான் அவருக்கு இதே பொதுக்கூட்டமா இருந்தா வேற அடைமொழியை சொல்லியே சொல்லலாம், அந்த சந்து முத்தரசன் இப்ப அவரெல்லாம் வாயா திறக்கறல. கே பாலகிருஷ்ணன் கட்ட பஞ்சாயத்துக்காரர் மாதிரி மணிக்கணக்கா அவர் பிரசங்கம் பண்ணக்கூடியவர் கே பாலகிருஷ்ணன். இவங்க எல்லாம் எங்க போனாருங்க, ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசிரியர் வீரமணி, அந்த ஆசிரியர்னா கொஞ்சமாவது ஒரு தன்மையும் ஒரு நல்ல குணத்தையும் போதிக்கக்கூடியவர் தான் ஆசிரியர். இந்த மாதிரி தரதரத்தனமா பேசுற ஆர்.எஸ். பாரதி எல்லாம் வேடிக்கை பார்க்கிறவர் ஒரு ஆசிரியரா கேட்கிறேன். இது இவங்க யாருமே கண்டிக்கல. மாறாக ஒரே தமிழக அரசியல்ல ஒரே ஒரு ஆறுதல், பிஜேபி வன்மையா கண்டிக்குது. அதே மாதிரி இளம் சிங்கம் அண்ணாமலை அவரு வன்மையா கண்டிக்கிறாரு. அவர் கண்டிச்சதோடு இல்லாம ஆர்.எஸ். பாரதி மேல அந்த கேஸை திரும்பி இனிஷியேட் பண்றேன், டிஃபர்மேஷன் சூட்டை வர செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நானே அதை முன்னெடுக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. தமிழக அரசியல் களத்தில் சித்தாந்த ரீதியாக மட்டுமல்லாமல் ஒரு அடிப்படை எத்திக்ஸோட செயல்படக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே திகழ்கின்றது. ஒரு தலைமை பண்புடன் கூடிய ஆண்மைத்தனத்துடன் செயல்படக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்றது. உடனே ஆண்மைத்தனம் இவங்க அண்ணா திமுக குறிச்சாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த ஆர்.எஸ். பாரதி கும்பல்லாம் அடுத்தது பாஞ்சு வந்தாலும் அதை பத்தி நம்ம அப்புறம் பார்த்துப்போம். ஆனா இந்த ஆர்.எஸ். பாரதி போன்ற நபர்களை அது அவங்க நீங்க அந்த இவரெல்லாம் இருக்காரு முன்னாடி வெற்றி கொண்டான் நல்லில நடராசன், தீப்பொறி ஆறுமுகம், அந்த குறையெல்லாம் இப்ப தீர்த்து வைக்கிறது இவரு குடியாத்தம் குமரன். எப்பேற்பட்ட அவங்க ஒரு செம்மொழி புலவர் பாருங்க, குடியாத்தம் குமரன். அப்புறம் நம்ம இவரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, தமிழ் தரவல பிரசன்னா, இந்த மாதிரி ஒரு மாபெரும் சொற்பொழிவாளர்கள், கருத்தியல் உருவாக்குவார்கள். நீங்க இது அந்த முன்னாடி சரோஜா தேவி புக்கும்பாங்க, கிட்டத்தட்ட அந்த லெவல்ல தான் இவங்களுடைய பேச்சு இருக்கு. மஞ்சள் பத்திரிகை லெவல்ல தான் இவங்க வாயை திறந்தாலே
ஒரு துர்நாற்றம் எடுக்கக்கூடிய கூவமே பயந்து கூவமே அடங்கி இருக்கிற அளவுக்கு இவங்கள்ட்ட இருந்து வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஒரு பண்பட்ட ஒரு பெரிய மனிதத்தனமாக பாரதியின் செயல்பாடு இல்லை. அவர் தான் சட்டத்துறையோட செயலாளராம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அவர் தான் ராஜ்யசபா எம்பியாவும் இருந்திருக்காரு. இந்த கட்சியில ரொம்ப வருஷமா 50-60 வருஷமா இருக்கேன்னு வேற பெருமை பீத்திக்கிறாரு. இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவங்களுடைய மரபே இதுதான். அவங்க ஆரம்ப காலத்திலிருந்து அந்த வாழ முடியாதவர்கள் அப்படிங்கிற புஸ்தகம்லாம், வாழ முடியாதவர்கள்னு ஒரு கதை, அப்புறம் போலீஸ்காரனையும் அவர் பொண்ணையும் வச்சு ஒரு கதை, இப்படிலாம் எழுதின கட்சியோட அதுல வரக்கூடிய வழித்தொன்றர்கள் எப்படி இருப்பாங்கிறதுக்கு ஆர்.எஸ். பாரதி ஒரு சின்ன உதாரணம். நீங்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிறதுக்கு ஆர்.எஸ். பாரதி தனித்துவமா தெரியுதாருன்னு, அந்த மொத்த பானை சோத்துல அவரும் ஒரு சோறு, அவ்வளவுதான். அண்ணாமலை அவர்கள் அமெரிக்கா பயணம் பண்றதா சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியாச்சு. அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் என்ன சொல்றாருனாக்க, அவரை கட்சியிலிருந்து தூக்க போறாங்க மாநில பொறுப்புல இருந்து, அதனாலதான் அவர் விடுப்புல லண்டன் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. நீங்க ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் மறைக்கிறதுக்கான நாடகம் தான் இது அப்படிங்கிறாரு. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா, நான் தப்பு சொல்ல, அது நாளைக்கு நான் எப்படி ஆவேன்னு சொல்லலாம். இந்த நிமிஷம் நான் நல்லா இருக்கேன், இறையர்கள்னால இந்த நிமிஷம் நல்லா இருக்கேன், வேறு சில உடல் உபாதைகள் இருந்தாலும். ஆனா ஒரு சில பேருக்கு பிரச்சனை பாத்தீங்கன்னா, குறிப்பா என்னுடைய குடும்பத்துல என்ன சொல்றேன், எங்க அம்மா ஊர் திருக்காட்டுப்பள்ளி பக்கத்துல கிராமம். அங்க நான் பள்ளிக்கூட காலத்துல லீவுக்கு போனேன்னா, எங்க அம்மாவோட அத்தை ஒருத்தவங்க எங்க மாமா வீட்டிலேயே இருந்தாங்க. எங்கடா போயிட்டு வந்த அப்படிமா, காவேரியில போய் குளிக்க போனேன். தண்ணி வந்துருச்சா? நான் தான் ராஜராஜ சோழன் சொல்லி தண்ணி திறந்து விட சொன்னேன் அப்படிமாங்க. ஊருக்கு போயிட்டு வரேன் பாட்டி அப்படின்னா, ஏன்டா ஊருக்கு போற? பள்ளிக்கூடம் திறந்துருச்சு, ஊருக்கு போறேன் அப்படின்னா, சரபோஜி மகாராஜா தான் சொன்னேன், பள்ளிக்கூடம் திறந்துருங்க, இந்த குழந்தைங்களுடைய கூத்து தாங்க முடியல அப்படிப்பாங்க. இது ஒரு விதமான மனோவியாதி. இது நான் ஜெயக்குமாரையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் பாக்குறேன். ஏன்னா இவருக்கு மட்டும் யார் ரகசியமா சொன்னாங்க, அவருக்கு அதிமுகல என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது. ஏன்னா அவரு ஜெயக்குமார்னு சொல்றதோட மெயின் ரோட்டுக்கு வாமா அப்படின்னு சொன்னாதான் நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே சிறப்பா புரியும். அந்த மெயின் ரோட்டுக்கு வாமா இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஏதோ இந்த தேர்தல் பையன் வேற தேர்தல் கிட்டத்தட்ட டெபாசிட்டே போயிடுச்சு அவங்களுக்கு. அதனால அவரு ரொம்ப கடுமையான மன உளைச்சல் இருக்காரு. அதனால பிஜேபி தலைமை என்ன முடிவு எடுக்குதுன்னு ஜெயக்குமார்ட்ட ரகசியமா இந்த மெயின் ரோடுக்கு வாமாட்ட சொன்னாங்கிற மாதிரி அவர் பேசுறதுங்கிறது ஒரு பிதற்றல், ஒரு கற்பனை. அவருக்கு ஒரு விரக்தியின் எல்லையில போய் மெயின் ரோடுக்கு வாமா பேசுறாரு. அதனால மெயின் ரோடுக்கு வாமாவை நம்ம கடந்து போயிடுவோம். நம்ம கோயம்புத்தூர்ல பாதிரியார் ஒருத்தர் இந்து மதத்தை இழிவா பேசும் விதமா பேசியிருக்காரு. அவர் மேல எஃப்ஐஆர் மட்டும் பதிவு பண்ணிருக்கு, இன்னும் கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படலை. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை? ஒரு சில பாதிரியார்கள்ட்ட நான் கேட்ட போது இல்ல சார் அவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. அது ஜூன் 16 அவங்க சபையில பேசியிருக்காரு. அவங்க சபையில பேசினதை பேஸ்புக்ல அவர் லைவ் போட்டதை பார்த்துட்டு தான் காவல்துறை 4 செக்ஷன்ல அவர் மேல வழக்கு பதிஞ்சு கைது செஞ்சிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்புமா தான் நடந்துக்குதுங்கிற அச்சம். நடந்துக்குதோ இல்ல நடந்துக்குது, அதான் கரெக்ட், சரியானது. இவங்க என்ன பண்றாங்க, ஒப்பீட்டு அளவுல நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய கார்ல யாராவது ஒரு நாய் அடிபட்டா கூட நான் அதுக்காக வருத்தப்படுவேன் அப்படின்னு சொன்னதை இஸ்லாமியர்கள் தான் நாயின்னு சொல்லிட்டாங்கன்னு திருச்சி கூவினது இதே ஊரு. அப்ப மோடி எல்லாரையும் இழிவுபடுத்திட்டார் அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கத்தை முயற்சி செஞ்சது இதே தமிழ்நாடு. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள், இங்க இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள், இங்க ஏதோ பிஜேபி RSS அஜெண்டாவே இதுதாங்கிற மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி பிளான்ட் பண்ண பார்த்தாங்க. அதுல மிகப்பெரிய டோட்டல் ஃபெயிலியர் அவங்களுக்கு. அதே மாதிரி ராஜாண்ணா என்ன சொன்னாலும் அதை வம்பளத்து அதை ஒரு ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குற வேலையை தான் இவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்து முன்னணியில யார் பேசினாலும் உடனே ராத்திரி 2 மணிக்கு பின்லேடனை கைது செய்யற மாதிரி இந்த தமிழ்நாடு போலீஸ் காவல்துறை தமிழ்நாடு முச்சோடு இருக்கக்கூடிய RSS பிஜேபி இந்து முன்னணி தொண்டர்களை கைது செய்து தன்னுடைய வன்மத்தை தீர்த்து கொண்டது இந்த திராவிட மாடல் அரசு. என்னன்னு கேட்டாக்க, இவங்க அவங்கள அந்த மதத்தை புண்படுத்திட்டாங்க, இவங்களை இழிவுபடுத்திட்டாங்க, இவங்களை இந்த இடத்துல இப்படி பேசிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி பொம்படியா பல பேரை சிறைக்கு அனுப்பியது இந்த திராவிட மாடல் ஆட்சி. ஆனா ஒரு ஓப்பனா அதுல என்ன சொல்றாரு,
கொழுக்கட்டை திம்பானுங்க, தேங்காய் திம்பானுங்க, பிரசாதம் திம்பானுங்க, மாட்டு கோமியத்தை குடிப்பானுங்க அப்படின்லாம் கடுமையா ஏசுறாரு. ஏசிட்டு என்ன சொல்றாரு, மாட்டுக்கறி திங்குறவன ஒரு மாதிரியும் திங்காதவன ஒரு மாதிரியும் பேசுறாங்க அப்படிமாரு. நான் என்ன சொல்றேன், அதே பாதிரியார் இன்னொரு விஷயத்தையும் அந்த சர்ச்சில் பேசியிருந்தாருன்னா ரொம்ப நியாயத்தினா இருந்திருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருக்கலாம், பன்னிக்கறியை சில பேர் பல பேர் விரும்பி சாப்பிடுறாங்க, சில பேர் பன்னினாலே தெரிச்சு ஓடுறாங்க, அதை பத்தி அவர் பேசியிருந்தாருன்னா அவருக்கு வாயிலேயே சுன்னட் பண்ணியிருப்பாங்க இந்நேரம் அவருக்கு. ஆனா இதே பாதிரியார் கொஞ்சம் கூட ஒரு கூச்ச நாச்சமே இல்லாம நான் வருத்தம் தெரிவிக்கிட்டேன். RS பாரதியோட உடன்பிறப்புல இருக்கவர், அவர் பேசுற பேச்செல்லாம் பாருங்க, அது ஒரு பிரபல தனியார் தொலைக்காட்சி, அது நடுநிலை பத்திரிகைன்னு நம்பப்படுகிறது. ஆனா ஆளுங்கட்சியா எந்த கட்சி இருக்கோ தமிழ்நாட்டுல, அந்த கட்சிக்கு ஜால்ரா அடிக்கிற வேலையை மட்டும்தான் அந்த பத்திரிகை செய்யும். அதோட தொலைக்காட்சியோட இதுல பார்த்தேன், ஆன்லைன்ல பார்த்தேன், அந்த வீடியோல அவர் பேசினது கீழே நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 700 கமெண்ட் இருந்தது. ரேண்டமா நான் சொல்றேன், அதுல 100 கமெண்ட் மட்டும்தான் அந்த பாதிரியாரை கண்டிச்சிருந்தது. இது ஒன்ன ஏன் கீழே கமெண்ட் எழுதுறது குத்தமாயா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, யாரோ எங்கேயோ ஒரு கருத்தை ப்ரோ ஹிந்து கருத்தை சொன்னாக்க உடனே அவனை சங்கி, RSS, பிஜேபி, ராமகோபாலனுடைய தயாரிப்பு, ஹெச் ராஜா பேச்சால கவரப்பட்டவன் இப்படி எல்லாம் உருட்டுற இந்த தமிழ்நாட்டுல அதுல பாருங்க, அதுல இருக்கிற அத்தனை கமெண்ட்டும் வெறுப்பை மட்டுமே கக்கி இந்து மதத்தை இழிவுபடுத்தி இந்த 600 பேர்லயும் நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பை தூண்டும் விதமாக அவ்வளவு கொடுமையான அதாவது அறிவுறுப்பா. அப்ப மனதுக்குள்ள என்ன ஒரு வன்மம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஆட்களை தான் அந்த பாதிரியார் உருவாக்க நினைக்கிறாரா? எவ்வளவோ நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார், இது ஜூன் 16 நடந்ததுன்னு, இது முந்தா நாள் தான் இந்த விஷயம் வெளியில வர ஆரம்பிச்சோன்னே, இது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சோன்னே என்ன ஒருத்தர் கேட்டாரு, ஏன்பா நீ தான் யூடியூப் எல்லாம் பேசுற இல்ல, நீ சொல்ல வேண்டியதானே, அப்ப அவங்க ஒயின் குடிக்கிறாங்களா சரக்கு அடிக்கிறாங்களான்னு நீ கேட்கலாம் இல்லைன்னு. நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு அறிவுறுப்பான மாற்று மதத்தை நிந்திக்கக்கூடிய அளவுல என்ன ராமகோபாலனோ RSSஓ இந்து முன்னணியோ வளர்க்கல. நான் ஒரு பண்பானவன், அதனால என் லெவலை விட்டு நான் இறங்கி பேச மாட்டேன். ரெண்டாவது, அது அவங்களுடைய மத நம்பிக்கை, அதை போய் நம்ம கொச்சைப்படுத்த முடியாது. அந்த மத நம்பிக்கை யாருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல, அதனால இதெல்லாம் நான் இன்னைக்கு பேசாதப்பா அப்படின்னு. அப்புறம் அவர் குதர்க்கமா வேற ஒண்ணு கேட்டாரு, இப்ப தீக்க அதை செய்யுமா, சுபேர பாண்டியன் இதை பேசுவாரா, கம்யூனிஸ்ட் இதை பேசுவாரான்னு. நான் வேணா அவங்க நம்பரை தரேன், நீ கொஞ்சம் அவங்கள்ட்ட இந்த கேள்வி எல்லாம் கேளுப்பா அப்படின்னு சொல்லி நான் அதை ஒரு மாதிரி பட்டுமுடாமமா வந்துட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களுடைய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்த நாம யாரு? ஏன் நம்பிக்கை அதே நேரத்துல இருந்தாலும் கொச்சைப்படுத்தக்கூடாது. நான் ஒரே ஒரு பேச்சு கேட்கிறேன், நாளைக்கு அமாவாசை, நாம போய் தெருவுல நின்றுட்டு சிவன் உங்களை கூப்பிடுறாருன்னு நாம எங்கேயாவது கூப்பிடுறோமா? ஆனா அவங்க தெருவுல நின்றுட்டு நீங்க உங்களுடைய பிரசங்கத்தை நடத்தி உங்களுடைய கருத்தை சொல்றதுல பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க மாற்று மதத்தை விமர்சிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, திரும்பி விமர்சிச்சோம்னா என்ன ஆகும்? இந்த சமுதாயம் அமைதியா இருக்குமா? ஒற்றுமை இருக்குமா? மத நல்லிணக்கம் இருக்குமா? இங்க நாகூர்ல ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கு. அந்த மாரியம்மன் கோவிலுக்கு பூச்சொரிதல் விழா 2017 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ரோடு வழியா வந்துட்டு இருந்தது. யாராவது அதெல்லாம் பொய்ன்னு சொன்னாங்கன்னா பேப்பர் கட்டிங் வச்சிருக்கேன், நான் தரேன் ஆதாரத்தோட. 2017 போய் ஜமாத்துல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த தெரு வழியா என்னமோ மாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் போகக்கூடாது, நாங்க மெஜாரிட்டியா இருக்கோம் அப்படின்னு. இதே மாதிரி வம்படியா வேற மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய சமுதாயம் அந்தந்த ஊர்ல இது செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ஊர்ல நல்லிணக்கம் இருக்குமா? நல்லிணக்கம் பேசுறவங்க எல்லாம் இப்ப வாடகைக்கு விட்டு எங்க போயிட்டாங்க? இவங்க எல்லாம் ஓலா யூபர் வாயர்கள்ங்கிறது திருமாவளவன்ல இருந்து எல்லாருமே. திருமாவளவனே இந்து மதத்தை இழிவா பேசக்கூடியவரு. அதனால நீங்க மீதி பேர்லாம் இருக்காங்கல்ல, நாங்க சமுதாய நல்லிணக்கத்தை விரும்புகிறோம், இங்க அனைத்து ஜாதியினரையும் அனைத்து மதத்தையும் அரவணைத்து சமூக நீதியை நிலைநாட்டுகிறோம். இந்த சமூக நீதி பாத்தீங்கன்னா RS பாரதி பாப்பான்னே பேசுறாரு, கேவலமா பேசுறாரு. இந்த பாதிரியார் இந்து மதத்தையே ரொம்ப அறிவுறுப்பா பேசுறாரு. அதனால அவர் அந்த பாதிரியார் இதெல்லாம் நிறுத்தி கொள்ளணும். காவல்துறை 4 செக்ஷன்ல கேஸ் போட்டதோட இல்லாம அவரை உள்ள தள்ளி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஜார்ஜ் பொன்னையாக்கே ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா, பாரத மாதாவை அவமானப்படுத்தி விஷக்கிருமி தான் இந்த மண்ணுல இருக்கு, கிருமி என் காலில் பற்றக்கூடாதுங்கிறத நான் ஷூ போட்டு போறேன்னு பேசினாரு பாருங்க ஜார்ஜ் பொன்னையாக். அந்த ஜார்ஜ் பொன்னையாக்கு பேர்ல ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தா இப்ப இந்த கோயம்புத்தூர்ல பேசக்கூடிய
இந்த பாதிரியார் மாதிரி ஆட்கள் எல்லாம் அமைதி காத்திருந்திருப்பாங்க, ஒரு பயம் இருந்திருக்கும். இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த சமூக நீதினு சொல்லிட்டு இந்து மதத்தை மட்டும் எள்ளி நகையாடுவதை வேடிக்கை பார்க்கிறது. இதை இவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும்.